ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் ரொம்பவே ஃபேமஸான டிஷ். கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி தான் வாழைக்காய் வறுவல் செஞ்சு தருவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சைவ மீன் வறுவல்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதனால் ரொம்பவே வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வறுவலுக்காக நான் 2 வாழைக்காய் எடுத்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு தோல்களை நல்லா சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாகவும் நீங்கள் எடுத்துட வேணாம், ரொம்ப சின்னதாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போது மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக 6 வெள்ளைப்பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். வாழைக்காய் சாப்பிட்றதுனால சிலருக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வாழைக்காய் வறுவலை வெள்ளைப்பூண்டு செய்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. சோம்பும் கருவேப்பிலையும் வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொரன்னு நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு இதில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காயை பொரித்து எடுத்துடலாம். வாழைக்காய் பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் வாழைக்காயை சேர்த்து நல்லா பொரிச்சிடுங்க. 1 நிமிஷம் நீங்கள் பொரிச்சு எடுத்தாலே போதும். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காயை ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் பொரிக்கணும்னு கிடையாது. லைட்டாக கிறிஸ்பினஸ் வந்த உடனே நீங்கள் எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம சேர்க்குற மசாலா வாழைக்காயில் நல்லா இறங்காது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பீஸ் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வெளிப்புறத்தில் லைட்டாக கிறிஸ்பினஸும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வறுவலுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால வாழைக்காய் வறுவல் ரொம்பவே மணமாக இருக்கும். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சமாக போகணும். மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மசாலா வறுக்கிறதா இருந்தாலும் சரி பார்த்து செய்யணும், இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே. இப்போது பொரிச்சு வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிளறி விடுங்க. வாழைக்காயில் மசாலா நல்லா இறங்கி இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது வாழைக்காய் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவையான செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்கள் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மீன் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி இந்த வாழைக்காய் வறுவல் செய்யலாம். இதோட டேஸ்ட்டு நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.